அசுரனின் அழகு பொம்மை அத்தியாயம் 9 ப்ரோமோ எபிசோட். குணாவின் தங்கை அஞ்சலி கல்லூரி நேரம் முடிந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தாள். கடந்த ஒரு வாரமாக அவள் கல்லூரி போகும்போதும் வரும்போதும் ஒருவன் அவளை பின்தொடர்ந்து வருகிறான். பருத்த உடலும் வாரப்படாத கேசமும் சபரம் செய்யாத முகமும் கழுத்தில் ஒரு வெட்டு தழும்பும் கையில் பெரிய இரும்பு காப்பும் என பார்ப்பதற்கே அக்மார் ரவுடியைப் போலதான் இருந்தான். ஒரு வாரமாக அவனை கண்டுகொள்ளாமல் இருந்தவள் அவள் போகும் இடத்திற்கெல்லாம் அவன் வந்து நிற்பதும் பல்லை காட்டுவதுமாய் இருக்க தொல்லை அதிகமாகிவிட்டது என்று தன்னுடன் படிக்கும் ஆண் நண்பர்கள் இருவரின் உதவியுடன் அவனை திட்டிவிட்டாள். இனிமே என்னை ஃபாலோ பண்ணேன்னு வை, எங்கள் அண்ணா கிட்ட சொல்லி உன்னை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் என்று அவனை எச்சரித்து விட்டு வந்திருந்தாள். இப்போது கல்லூரி முடிந்து பஸ் நிறுத்தத்தில் வந்து நின்றவள் அவன் மீண்டும் தொடர்கிறானா என்று கண்களை சுழற்றி பார்க்க அவனை காணவில்லை. பயந்துட்டா போல, அதான் ஆளையே காணல, விட்டது தொல்ல என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். தன் மொபைல் போனை எடுத்து அவன் வரவில்லை என்ற விஷயத்தை தனக்கு உதவி செய்த நண்பர்களுக்கு மெசேஜ் செய்துவிட்டு நிமிர்ந்தவளுக்கு காத்திருந்தது பெரிய அதிர்ச்சி. உங்க அண்ணன்னா என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கறான்? இப்போ நாங்கள் உன்னை தூக்க போகிறோம், எங்க வர சொல்ல உங்க அண்ணனை, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் என்று அந்த ரவுடி சொல்ல குணாவின் எண்ணிற்கு அஞ்சலி ஃபோன் செய்ய அவன் ஃபோன் இன்னும் ஸ்விட்ச் ஆஃபில் தான் இருந்தது. ஆனால் அவன் முன்னால் அதை காட்டிக்கொள்ள முடியாதே. அதனால் பேசுவதை போல நடித்து பாவலா செய்தாள் அஞ்சலி. அண்ணா சீக்கிரமா வந்துடுங்க என்று அவள் நிற்கும் இடத்தை சொல்லி ஃபோனை வைத்தாள். பின் அவர்களை விரட்டும் நோக்கத்தில், எங்க அண்ணா வர்றதுக்குள்ள இங்கிருந்து ஓடி போயிட்டீங்கன்னா உங்க உயிர் தப்பிக்கும், இல்லைன்னா அவ்வளோதான் என்று சொல்ல, அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, வரட்டும் பார்க்கலாம் என்று அவர்கள் எல்லோரும் அங்கேயே காத்திருக்க, அண்ணா வராருன்னு சொல்லி இவனுங்க கிட்ட சீன் போட்டுட்டேன், ஆனால் அண்ணா ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறாரு, கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும் மனதிற்குள்ளே புலம்பிக் கொண்டே அஞ்சலி தவித்து கொண்டிருந்த நேரம் அவள் வேண்டுதல் அந்த கடவுளுக்கு கேட்டுவிட்டதோ என்னவோ. அந்த கருப்பு வண்ண BMW கார் அவள் நின்றிருந்த இடத்திற்கு பக்கத்தில் வந்து நின்றது.